கோவை வெள்ளியங்கிரி மலை ஏறிய பக்தர்கள் 2 உயிரிழப்பு. இன்று முதல் வெள்ளியங்கிரி மலை ஏறுவதற்கு வனத்துறையினர் தடை விதித்துள்ளனர். கோவை மாவட்டத்தில் உள்ள மேற்கு தொடர்ச்சி மலையில் தென்கைலாயம் என அழைக்கப்படும் பூண்டி வெள்ளியங்கிரி மலை அமைந்துள்ளது. இந்த மலை மீது உள்ள சுயம்புலிங்கத்தை தரிசிக்க ஆண்டுதோறும் பிப்ரவரி மாதம் முதல் மே மாதம் இறுதி வரை பக்தர்களுக்கு வனத்துறையினர் அனுமதி வழங்கி வருகின்றனர். குறிப்பாக மகா சிவராத்திரி முதல் சித்ரா பௌர்ணமி வரை அதிகளவிலான பக்தர்கள் மலையேறி வருவது வழக்கம். அதன்படி கடந்த பிப்ரவரி 1ஆம் தேதி முதல் வெள்ளியங்கிரி மலையேற பக்தர்களுக்கு அனுமதிக்கப்பட்டு வரும் நிலையில் நாள்தோறும் ஏராளமான பக்தர்கள் மலையேறி வருகின்றனர். இதனால் உடல்நலம் பாதிக்கப்பட்டவர்கள், சுவாச கோளாறு மற்றும் இதய நோய் உள்ளவர்கள் மலையேறக்கூடாது என வனத்துறையினரும் காவல்துறையினரும் வலியுறுத்தி வருகின்றனர். கடந்த ஆண்டு பல்வேறு இணை நோய் உள்ளவர்கள் 8க்கும் மேற்பட்டோர் வெள்ளியங்கிரி மலையேற்றத்தின் போது உயிரிழந்துள்ளனர். இதனை கருத்தில் கொண்டு மலையேற்றம் செய்பவர்களிடம் வனத்துறையினர் தொடர்ந்து அறிவுறுத்தி வருகின்றனர். கடந்த 2 தினங்களாக கோவை மாவட்டம் முழுவதும் தொடர் கனமழை பெய்து வருகிறது. இந்நிலையில் இன்றும் நாளையும் ரெட் அலர்ட், அதிக கனமழை பெய்யும் என வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. இந்நிலையில் இன்று வெள்ளியங்கிரி மலை ஏறிய காரைக்கால் பகுதியைச் சேர்ந்த முத்துக்குமார் என்பவரின் மனைவி கௌசல்யா 7வது மலை விநாயகர் கோவில் அருகே சென்றபோது இன்று பிற்பகல் உயிரிழந்ததாக தகவல் கிடைத்தது. தகவல் கிடைத்ததனை அடுத்து வனப்பணியாளர்கள் மற்றும் டோலி தூக்கும் சுமை பணியாளர்கள் சம்பவ இடத்திற்கு சென்று இறந்த உடலை அடிவாரம் கொண்டு வர நடவடிக்கை எடுத்து வருகின்றனர். மேலும் 5வது மலையின் திருவண்ணாமலை மாவட்டம் செல்வகுமார் என்பவர் உயிரிழந்துள்ளார். இந்த தகவல் வந்ததனை அடுத்து அவரையும் மீட்க டோலி பணியாளர்கள் அங்கு விரைந்து உள்ளதாக வனத்துறையினர் தகவல் தெரிவித்துள்ளனர். நடப்பாண்டில் மட்டும் வெள்ளியங்கிரி மலை ஏறியவர்களின் உயிரிழப்பு 7ஆக உயர்ந்துள்ளது. அதேபோல் கனமழை காரணமாக வெள்ளியங்கிரி மலை ஏறுவதற்கு இன்று முதல் வனத்துறையினர் தடை விதித்துள்ளனர்.